மட்டன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் எண்ணெய் சூடானக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை அதை கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ மட்டன் தண்ணி எல்லாம் சேர்ந்து வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். அப்போனா தான் நல்லா ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் அதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.